அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை பத்தியும் மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்பந்தமான தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. முதல்வர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் அதிகாரிகள் தீவிர ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரேஷன் கடைகளில் ஏதேனும் முறைகேடுகள் அல்லது முறையற்ற செயல்பாடுகள் நடந்தால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களின் புகார்களை தெரிவிக்க 1967 என்ற பிரத்யேக உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் அனைவரும் பொது மக்களுக்கு சரியான இடையில் தரமான பொருட்களை வழங்குவதோடு மிகவும் கவனமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தவறு செய்யும் ஊழியர்கள் மீது உடனடி மற்றும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பாக தமிழகத்தில் பொதுமக்களிடையே காணப்படும் ரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செறியூட்டப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய தமிழக அரசு தீவிர ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தபடி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் இத்திட்டங்களை முதற்கட்டமாக செயல்படுத்துவது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. இதன்படி பொதுமக்கள் பரவலாக பாதிக்கப்படும் அனீமியா, விட்டமின் ஏ மற்றும் B12 ஆகிய குறைபாடுகளை தவிர்க்கும் பொருட்டு இரும்புச்சத்து மற்றும் போலிக் ஆசிட் நிறைந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. மேலும் மாலைக்கண் நோய் உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் விட்டமின் ஏ மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் டி ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய சமையல் எண்ணெயும் புரதச்சத்து நிறைந்த செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவையும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்கு தடையின்றி வழங்க உள்ளது. மூன்றாவது அறிவாக தமிழகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சரியான இடையில் கிடைப்பதை உறுதி செய்ய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி கடைகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு தராசுகளில் எடையை காட்டும் இருபுற டிஸ்பிளே வசதியும் எவ்வித பழுதுமின்றி தெளிவாக செயல்படுகிறதா என்பதை பணியாளர்கள் நாள்தோறும் கட்டாயமாக சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பாக தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டில் கணவரின் பெயர் குடும்பத் தலைவராக இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமைத்தொகை தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் பெண்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இருப்பினும் ஒருவேளை நீங்கள் குடும்பத் தலைவர் கார்டில் உள்ள புகைப்படத்தையும் பெயரையும் பெண்ணின் பெயருக்கு மாற்ற விரும்பினால் அதற்கு எங்கும் அலைய வேண்டியதில்லை. தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpds.gov.in மூலம் ஆன்லைனிலேயே சில நிமிடங்களில் மிக எளிதாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.